வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கடந்த சில நாட்களாக நம்முடைய காலத்தின் இளைஞர்கள் எத்தகைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள், முக்கியமாக உளவியல் ரீதியாகவும் தனிமனிதர் என்ற அளவிலும் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பல பிரச்சனைகளை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் அலசி வருகிறோம். அந்த வகையில் நாம் தொடர்பில் சார்ந்த சிக்கல்களை எல்லாம் ஏற்கனவே பேசினோம். இப்பொழுது நாம் பேசி வருகிற ஒரு பொருள் என்பது பயம், தயக்கம். இந்த பயம், தயக்கம் எங்கிருந்து உருவாகிறது? ஏனென்றால் ஒரு விஷயத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கிற போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், நாம் எந்த ஒரு இடத்திலும் காத்திருக்க வேண்டிய ஒரு தன்மையை வளர்த்து கொள்வது, அதே போல் நமக்கான நேரத்திற்காக பொறுமையுடன் இருப்பது, இதை பற்றியெல்லாம் நான் குறிப்பிட்டேன். இன்னொன்று, நம் எதிரே இருப்பவரை பற்றிய ஒரு மிகை மதிப்பீடு அல்லது அவர்களோடு நாம் தொடர்பு கொள்ள முடியாது என்கிற பதட்டம். இன்னொன்று, நம்மை பற்றிய குறைவான மதிப்பீடு. இது இரண்டையுமே நாம் விட்டுவிட வேண்டும். மாறாக ஒவ்வொரு இடத்திலும் நம்மை எப்படி வெளிப்படுத்திக் கொள்வது, முக்கியமாக நம்முடைய உடல் மொழி, நாம் நம்மை பற்றி எத்தகைய உணர்வுகளை அவர்களுக்கு கொடுக்கிறோம் என்பது, அதே போல் அவர்கள் சொல்கிற விஷயத்தில் அந்த தருணத்தினுடைய மனநிலைகளை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் யாரை தேடி செல்கிறோமோ, நீங்கள் அது ஒரு பணிக்காக சென்றாலும் சரி, கல்விக்காக சென்றாலும் சரி, அல்லது சமூக ரீதியான அமைப்புகள், நீங்கள் நிறைய சேர்ந்து செயல்படக்கூடிய பல அமைப்புகள் இருக்கின்றன. அந்த அமைப்புகளில் பணிபுரிந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய பயனை மற்றவர்கள் புரிந்து கொள்கிற விதமாக உங்களை எப்படி வெளிப்படுத்திக் கொள்வது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. சில பேர் அதிகமாக பேசுவார்கள், இதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சில பேர் பேசவே மாட்டார்கள், ஒரு ரிசர்வ் டைப் என்று சொல்வார்கள், இதுவும் ஒரு பிரச்சனை. இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நேரம் இருக்கிறது. அதாவது நீங்கள் உங்களை சரியாக வெளிப்படுத்திக் கொள்வதற்கு உங்கள் உணர்வுகளை, உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய அர்ப்பணிப்புணர்வு, டெடிகேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது இதற்கெல்லாம் மிகவும் அடிப்படையாக நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியது என்பது உங்களை ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதராக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது பொதுவாக எந்த இடத்திலுமே நோ சொல்பவர்கள், அவர்கள் நாம் எந்த இடத்தில் நோ சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமக்கு முற்றிலுமாக ஒவ்வாத ஒரு விஷயத்தை அல்லது நாம் ஒருபோதும் செய்ய விரும்பாத ஒரு விஷயத்தை யாராவது சொல்லுகிற போது நாம் நோ சொல்வதற்கு நமக்கான ஒரு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நமக்கு தரப்படுகிற ஒரு பணி அல்லது நம்மிடம் வைக்கப்படுகிற ஒரு கோரிக்கை, இவற்றிற்கு எடுத்த எடுப்பில் நாம் நோ சொல்கிறோம், மறுக்கிறோம் என்று சொன்னால், நாம் அந்த இடத்தில் நம்மை பற்றிய நம்பிக்கையை நாம் இழக்க ஆரம்பிக்கிறோம். நான் என்னுடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் எனக்கு தெரியவே தெரியாத ஒரு விஷயம் குறித்து கூட இதை செய்து தர முடியுமா என்று கேட்பார்கள். நான் உடனடியாக அதை நோ சொல்ல மாட்டேன். அதை செய்வதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்று யோசிப்பேன். எனக்கு அது நேரடியாக தெரியாவிட்டால் அது யாருக்கு அது தெரியுமோ அவர்களிடம் நான் அதை கேட்பேன். பல விஷயங்களை அப்படி நான் சரி செய்திருக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இதற்கு நம்பிக்கையை உருவாக்குவதற்கு இது மிக மிக முக்கியம். அது உங்கள் சொந்த வீட்டிலும் கூட அப்படித்தான். எடுத்த எடுப்பில் இப்போ இவன் வந்து இதை செய்ய மாட்டான், அல்ல இவர் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார், இப்படியெல்லாம் நம்ம வழக்கமாக சொல்கிறத பார்த்துருக்கோம். ஒரு மனிதனை பற்றி இவன் இதற்கு சரியாக வரமாட்டான் என்றோ, இவன் இதை செய்ய மாட்டான் என்றோ மற்றவர்களுக்கு தொடர்ந்து ஒரு அபிப்பிராயம் உருவானால் நீங்கள் வாழ்க்கையில் எங்கோ தோற்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்படி பார்க்கிற போது நாம் அந்த வேலையோ அல்லது நம்மிடம் வைக்கக்கூடிய கோரிக்கையோ முக்கியமல்ல. அந்த இடத்தில் நான் என்னை எப்படி வெளிப்படுத்திக் கொள்கிறேன், அதுதான் மிக மிக முக்கியமானது. என் மீதான நம்பிக்கை தான் எனக்கான கதவுகளை திறக்கும். இன்னும் என்னென்ன தடைகளை நாம் மீற வேண்டும் என்பதை வரும் நாட்களில் பேசலாம். இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல். இன்றைக்கி காய்ச்சல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து மனுஷனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிச்சி நிறைய பேரை வந்து காப்பாற்றிடுறோம். இப்போ இன்னும் நம்மளுடைய அவல நிலை என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சலில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, காய்ச்சலை பற்றின முழுமையான விழிப்புணர்வு நமக்கு இல்லாதனால தான் வரும். காய்ச்சல் தான் இருக்கிறதுலே ரொம்ப
சுலபமான ஒரு நோயும் அதே நேரத்தில் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையான நோயாகவும் உயிரே குடிக்கிற நோயாகவும் மாறுது. அப்போது இந்த காய்ச்சலை பற்றி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம வந்து என்ன நினச்சிட்ருக்கோம், காய்ச்சல்னால் உடம்பு சூடானாலே காய்ச்சல் ஆகிடுது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோமியோஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப வெயில் அடிக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்வை வந்து உங்கள் உடம்பு வந்து கூல் பண்ணிக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டு ஹீட் ஆகிறது பார்த்த உடனே நமக்கு வந்து காய்ச்சல் இருக்குதுன்றதை நினச்சிப்போம். ஸோ யூஸ்வலாக இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து காமனாக சொல்லுவாங்க, என் குழந்தைக்கு தலையெல்லாம் ஒரே சூடாக இருக்குது சார், ரொம்ப பயமாக இருக்குது, மூளைக்காய்ச்சலாக இருக்குமா, இவங்களாம் அதை நினச்சிக்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, காய்ச்சல்ன்றது ஒன்றுமே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதாவது உங்கள் குழந்தையுடைய ஆக்டிவிட்டீஸ், அதாவது விளையாடுறது வந்து ரொம்ப டல் ஆகிடும், நம்மளுடைய நடக்கிறது இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னா யூ ஆர் அஃபெக்டட் வித் சம் ஃபீவர். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக இந்த காய்ச்சலை டெஸ்ட் பண்ணிக்க முடியுது. இப்போல்லாம் வந்து தெர்மோமீட்டர்ஸ் பிளாஸ்டிக்ஸ்லேயே வருது, ஒரு 150 ருபீஸ் 200 ருபீஸ்க்கே வருது. நீங்கள் ஒன்றும் இல்லை, அதை ஜஸ்ட்டு வந்து ஒரு எலக்ட்ரானிக் தெர்மோமீட்டர்ஸ் தான். நீங்கள் ஒரு ப்ரெஸ் பட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய குழந்தையோட ஆக்சிலால் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எவ்வளோ இருந்தால் ஃபீவர் சார் அப்படின்வாங்க. மினிமம் 100 இருந்தால் தான் நீங்கள் ஃபீவர். 99 98 இதெல்லாம் ஃபீவரே இல்லை. நிறைய என் பேஷண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்க, சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 99 இருக்குது சார் அப்படின்னு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த 99 டிகிரிக்கு 99 ஃபாரன்ஹீட்டுக்கே வந்து மருந்து கொடுத்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 100 ஃபாரன்ஹீட் வந்தால் தான் நம்ம வந்து காய்ச்சலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். யூஸ்வலாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, காய்ச்சல் வந்தாலே ஒரு பயம் வந்துடுது. காய்ச்சல் வந்து நம்மளுடைய நண்பன் நான் சொல்லுவேன். எப்படி அப்படின்னா, உங்கள் உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்றதை வெளிக்காட்டுறது தான் அந்த காய்ச்சல். இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, காய்ச்சல் வந்தாலே ஒரு பதட்டம், ஒரு பயம், அதை நம்ம எப்படியாவது குறைச்சாகணும் அப்படின்வாங்க. இப்போ இந்த காய்ச்சலில் 2 விதமான காய்ச்சல் இருக்குது. அதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். வைரல் இன்ஃபெக்ஷன்னா எப்படின்னா, அந்த காய்ச்சல் வந்து நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் பெருசாக மாறாது. அது வந்து அதோடைய ஓன் கோர்ஸ்லேயே சரியாகும். அதாவது வந்து நீங்கள் 1 வாரம் இல்லை 5 நாள் 1 வாரம் வரைக்கும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காய்ச்சலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்தாலே போதும். அதாவது வந்து உங்கள் காய்ச்சல் குறையிறதுக்கு பேராசிட்டமால் போல மருந்துகள், நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா காய்ச்சல் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்களுடைய உடம்புல இருக்க நீர் சத்து போயிடும். அதாவது நம்ம உடம்புல வந்து 60% வந்து பாடி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட்ஸ், அதாவது நீர். இதுக்குள்ள வந்து உங்கள் செல்லுக்குள்ளாரையும் வெளியாரையும் இருக்கும். இந்த ஹை டெம்பரேச்சர் ஆகும்போது இந்த செல்லில் இருக்க நீர் வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் செல்லெல்லாம் சுருங்கி போய் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் என் குழந்தைக்கு ஒரே தலைவலியாக இருக்குது, எனக்கும் தலைவலியாக இருக்குது காய்ச்சல் வரும்போது. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயந்தான், நம்ம உடம்புல இருக்க நீர் சத்து குறையிறதுனால. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், காய்ச்சலில் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். அதை தான் நம்ம சப்போர்ட்டிவ் கேர்னு சொல்லுவோம். நிறைய தண்ணி குடிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, குளுக்கோஸ் குடிப்பாங்க. குளுக்கோஸ் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம செல்லில் நீர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இந்த குளுக்கோஸ் ரத்தத்தில் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது என்ன பண்ணும், மேற்கொண்டு அந்த செல்லிருந்து தண்ணியை உறிஞ்சிடும். எப்படின்னா, எங்கெங்கெல்லாம் சுகர் இருக்கோ அந்த இடத்துக்கு குளுக்கோஸ் இருக்கோ வாட்டரை வந்து இது பண்ணிடும். இப்போ செல்லேருந்து இன்னும் வந்து வாட்டரை வந்து இழுத்துரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த மாதிரி காய்ச்சல் இருக்கும், நிறைய தண்ணி குடிக்கணும். அப்படி இல்லைன்னா உப்பு சர்க்கரை கரைசல், அதாவது ஓஆர்எஸ் சொல்லுவாங்க, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். அந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்கும்போது அது என்ன பண்ணணும்னா, ரத்தத்துலேருந்து செல்லுக்கு தண்ணீரை செலுத்தும். அது மாதிரி வந்து நம்ம காய்ச்சலுக்கு வந்து நிறைய தண்ணீர் பருகும் போது அந்த காய்ச்சல் வந்து பெரிய பிரச்சனையாக நமக்கு வராது. இல்லைனா அந்த காய்ச்சலில் வந்து ரொம்ப டயர்டாகும். இதனால தான் வந்து காய்ச்சல் வரவங்களுக்கு ட்ரிப்ஸ் போடுவாங்க. ஃப்ளூயிட்ஸ் போட்டால் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. நிறைய தண்ணி குடிக்கணும். ரெண்டாவது இந்த வந்து பார்த்திங்கன்னா, இந்த வைரல் ஃபீவருக்கு சப்போர்ட்டிவ் கேரில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபீவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேராசிட்டமால் அந்த மாதிரி கொடுக்கலாம். ரெண்டாவது நீர் சத்து சொன்னேன். சாப்பாடு என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா, சாஃப்ட் டயட் சொல்லுவாங்க. அதாவது வந்து எளிய உணவுகள் சாப்பிடணும். அதாவது ஈஸியாக டைஜஸ்டபிள், அதாவது இட்லி, கஞ்சி, இடியாப்பம், ப்ரெட்டு அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா, நீங்கள் வயிற்றுக்குள்ளே சாப்பிடும் போது அது டைஜஸ்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் சம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல்ரெடி டெம்பரேச்சர் இருக்கும்போது இது இன்னும் கூட கொஞ்சம் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது இந்த ஃபீவர்னால் வர ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக இந்த சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்துட்டு இவங்களுடைய ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள், அதாவது இவங்களுடைய நீர்ச்சத்தை மெயின்டைன் பண்ணாலே எந்த பிரச்சனையும் வராது. சில நேரங்களில் வைரல் ஃபீவரில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, ஃபீவர் வந்து இருக்கும், மருந்து கொடுப்பீங்க, கொஞ்சம் நேரத்தில் குறைஞ்சிரும், கொஞ்சம் நல்லா இருக்கும், விளையாடிட்டு இருப்பாங்க, குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் சடனாக ஒரு 6 மணி நேரம் கழிச்சு தூரம் வரும்,
உடனே பெற்றோர்கள்லாம் ரொம்ப பயந்துருவாங்க. ஐயோ என் குழந்தைக்கு விட்டு விட்டு ஜுரம் சார். ஒன்றும் பயப்பட வேண்டியதே அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கொடுக்குற பேராசிட்டமால் அந்த ஃபீவரை மட்டும்தான் சப்ரஸ் பண்ணுமே தவிர அந்த இன்ஃபெக்ஷனை சப்ரஸ் பண்ணாது. இந்த வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்துகள் உபயோகத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது. அதனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து கிடையவே கிடையாது, ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே அதை பற்றி தெரியுது. ஆனால் இங்கே எப்படின்னா இந்த மருந்துடைய உபயோகம் இது வணிகமயம் ஆக்கினதுனால இதை எப்படி உபயோகப்படுத்துதுன்னு தெரியாமல் இதை நிறைய போட்டு நம்ம ஆங்கில மருத்துவமே தப்பு, ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு தப்பான கன்க்ளூஷன் வந்திருக்காங்க. நிறைய நோய்களுக்கு வந்து உண்மையிலே மருந்துகளே தேவைப்படாத சூழலில் தான் இருக்குது. ஆனால் இந்த ஆங்கில மருத்துவம் தப்பு கிடையாது, அதை கையாளுற ஆட்கள், அதே நேரத்தில் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அது பின்னாடி இருக்கிற வணிகத்தை பற்றி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா மருந்தும் யூஸ் பண்ணக்கூடாது. மருந்து நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது உங்களுடைய ஃபீவருக்கு வந்து வைரல் ஃபீவராக இருந்தால் நீங்கள் வந்து மாத்திரை, ஜுரத்துக்கு மாத்திரையும் ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃபுட்டில் வந்து சாஃப்ட் டயட் அந்த மாதிரி சாப்பிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதே சப்போஸ் இன்ஃபெக்டிவ் ஃபீவராக இருந்துச்சுன்னா, இப்போ டைஃபாய்டு அந்த மாதிரினா அதுக்கு உண்டான ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து போட்டு முறையான உங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி நீங்கள் ஒரு மெத்தடாலஜிக்கலாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த காய்ச்சல்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பிரச்சனையே ஆகாது. இதை நம்ம சரியாக கையாளதுனால தான் இந்த காய்ச்சலை வந்து அதிகப்படியாக நம்ம வளர விட்டு நாளைக்கு பின்னாடி பிரச்சனையாக வந்துடும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, நாளே டெஸ்ட் எடுத்து பார்க்கணுன்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க பயத்தின் அடிப்படையில். நிறைய பேருக்கு தெரியாது, நாளே பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பெருசாக வந்து அந்த நோயை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இதனால் என்ன ஆகிடும் அப்படின்னா, நமக்கு வந்து முன்கூட்டியே வந்து எனக்கு டைஃபாய்டு வந்துடுச்சு, எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, யூரினரி இன்ஃபெக்ஷன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அந்த கிருமி ரத்தத்தில் வர்றதுக்கு ஒரு 3 நாளாவது எடுத்துக்கும். ஸோ காய்ச்சல் வந்து 3 நாள் கழித்து டெஸ்ட் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதனால் வந்து நீங்கள் வந்து இதை உங்கள் மருத்துவர்கிட்டே நீங்கள் விட்டுட்டு நீங்களாக போய் ரத்தம் டெஸ்ட் பண்ணுறதும் நீங்களாக மருந்து வாங்கி சாப்பிட்றதும் இது வந்து பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும். இதனால் என்ன ஆகிடும்னா நிறைய வந்து உயிரிழப்புகள் ஏற்படுது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, முறையான காய்ச்சலை பற்றின ஒரு விழிப்புணர்வு வேணும். அதே நேரத்தில் மருந்துகளை வந்து தேவையில்லாமல் பயன்படுத்துகிறத அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு குடும்ப நல மருத்துவரை அணுகி உங்களுடைய நோயை பற்றி முழுமையாக அறிஞ்சிக்கணும். அதே நேரத்தில் இந்த காய்ச்சல் வந்து ஒரே நாளில் சரியாகணும்னு எதிர்பார்க்குறதும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மெத்தடாலஜிக்கலாக ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணணும். அப்படி ஃபீவர் சரியாகலைன்னா திருப்பி போய் பார்க்கணும். இந்த பொறுமை இல்லாமல் ஹேண்டில் பண்ணும்போது இந்த காய்ச்சல் வந்து பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா ஒரு டாக்டர் விட்டு இன்னொரு டாக்டர் விட்டு போகும்போது இந்த காய்ச்சலுடைய தன்மையை நம்ம இழந்து நம்ம வந்து என்ன வேணும், பெரிய சிக்கலில் மாட்டி உயிரிழப்புகள் ஏற்படுது. இதுதான் நம்ம அண்மை காலங்களில் நம்ம ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ காய்ச்சலை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அதை அணுகும் போது அது பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்துது. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வே. ஆணைமுத்து என்று சொன்னால் கண்டிப்பாக சமூக அரசியல் நாட்டமுள்ளவர்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். 96 ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்து அண்மையிலே தான் அவர் மறைந்து போனார். 2021 அவர் இயற்கை எய்தினார். 96 வயது வாழ்ந்தார் என்பதல்ல அவருக்கு பெருமை. அவருடைய பள்ளிக்கூட கல்வி என்பது மிக குறைவான அளவு. அவர் பிறந்தது ஒரு சின்னம் சிறு கிராமம். ஆனால் அவர் செய்திருக்கிற பணி என்பது ஒரு பெரிய பல்கலைக்கழகம் கூட தனியாக செய்துவிட முடியாத அளவுக்கு பெரும் பணியை அவர் செய்திருக்கிறார். இப்போதும் ஆணைமுத்தையா அவர்களை பலருக்கு தெரியவில்லையே என்று சொன்னால் அது ஆணைமுத்து அவர்களின் குறை அல்ல, தெரிந்து கொள்ளாதவர்களின் குறைதான். பெரம்பலூர் மாவட்டத்தில் முருக்கன்குடி என்கிற ஒரு சிற்றூரில் அவர் பிறந்தார். 8ஆம் வகுப்பு வரை தான் அவர் பயின்றார். அதற்கு பிறகு ஐயா பெரியாரிடத்தில் அவருக்கு ஒரு நாட்டம் ஏற்பட்டு 1946 பெரியார் கூடவே இருந்தார். 1950 குரல் மலர் என்று ஒரு ஏட்டினை தொடங்கினார். திராவிடர் கழகத்தில் பெரியாரினுடைய இறுதி நாள் வரை உடனிருந்தார். பிறகு பெரியாரினுடைய மறைவுக்கு பிறகு சில கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து வந்து பெரியார் சம உரிமை கழகம் என்று ஒரு அமைப்பினை உருவாக்கினார். அது பிற்காலத்தில் பெரியாரிய மார்க்சிய பொது உடைமை கட்சி என்று ஆயிற்று. அவருடைய இறுதி நாள் வரை அந்த கட்சி இருந்தது. அது பெரியாரிய கொள்கைகளையும் மார்க்சிய கொள்கைகளையும் இணைத்து கொள்ளுகிற ஒரு அமைப்பாக இருந்தது. இது அவருடைய பொது பணி என்று சொன்னால், தனிப்பட்ட முறையில் அவர் செய்திருக்கிற மிகப்பெரிய செயல் பெரியார் அவர்கள் இருக்கிற போதே
பெரியாரின் எழுத்துக்களை தொகுத்தார். ஏறத்தாழ 20,000 பக்கங்கள் பெரியாரினுடைய எழுத்து, பெரியாரினுடைய பேச்சு, இவற்றையெல்லாம் தொகுத்தார். அதாவது கணிப்பொறியெல்லாம் இல்லாத காலம். இன்றைக்கு நாம் அமர்ந்து கணிப்பொறியிலே மடமடவென்று தட்டச்சு செய்துவிட முடியும். அதுவெல்லாம் இல்லாத காலத்திலே தன் கைப்பட 20,000 பக்கங்களை ஒருவர் எழுதினார் என்பதே பெரிய செய்தி. பிறகு பெரியாரிடத்திலும் அதற்கான ஒப்புதலை பெற்றார். 1974ஆம் ஆண்டு அந்த பெரியாரின் சிந்தனைகள் என்று 3 தொகுதிகளாக அந்த நூல்களை கொண்டு வந்தார். பிறகு விடுபட்டு போனவைகளை மறுபடியும் சேர்த்து அவ்வளவு பெரிய புத்தகமாக இல்லாமல் சின்ன சின்ன புத்தகங்களாக 20 தொகுதிகள், ஆங்கிலத்திலே ஒன்று, 21 தொகுதிகளை அவர் 2010ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களை கொண்டு அறிவாலயத்திலே வெளியிட்டார். 20 தொகுதிகள் கையில் இருந்தால் இன்றைக்கு திராவிடர் கழகம், விடுதலை களஞ்சியம் என்று தொடர்ச்சியாக ஐயாவினுடைய நூல்களை வெளிக்கொண்டு வருகிறது. இப்போதும் பெரியார் திடலில் இருக்கிற அந்த நூலகம் மிகப்பெரிய ஆவண காப்பகம் என்று சொல்ல வேண்டும். 1925 மே 2ஆம் தேதி தொடங்கிய அந்த குடியரசின் முதல் இதழிலிருந்து இன்றைய நாள் விடுதலை வரைக்கும் அனைத்தும் அங்கே பாதுகாக்கப்படுகிறது. அது ஒரு பெரிய இயக்கம். அந்த இயக்கத்தின் பணிகளில் அது ஒன்று. ஆனால் ஆணைமுத்து அவர்களிடத்திலே அத்தனை பெரிய தொண்டர்கள் கூட்டமெல்லாம் இல்லை. இருந்தாலும் இருக்கிறவர்களை வைத்து கொண்டு தொடர்ச்சியாக பணியாற்றி இரவு பகலாக உழைத்து அந்த 21 தொகுதிகளை அவர் கொண்டு வந்திருக்கிறார். 20 தொகுதிகள் தமிழில், ஒன்று ஆங்கிலத்தில். ஒவ்வொன்றும் தலைப்பு வாரியாக பிரிக்கப்பட்டு ஆண்டு வாரியாக அடுக்கப்பட்டு இந்த இரண்டையும் கணக்கில் கொள்ள வேண்டும். அந்த 20 நூல்கள் என்று சொன்னால் சமூகம், அரசியல், இயக்கம் என்று இப்படி பிரித்து ஒவ்வொரு தலைப்பிலும் அந்த பேச்சுகளை உட்தலைப்புகளிட்டு ஆண்டு வாரியாக 1931, 32, 47, 56 என்று பெரியார் பேசிய அந்த பேச்சுகளையெல்லாம் ஆண்டு வாரியாகவும் எழுத்துகளையும் பேச்சுகளையும் தொகுத்து அவர் நூலாக ஆக்கியிருக்கிறார். நாம் எண்ணி பார்க்கலாம், வெறும் 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருக்கிற ஆணைமுத்தையா அவர்கள் தனி மனிதராக இவ்வளவு செயல்களை செய்திருக்கிறார். அவருடைய 100ஆண்டு இப்போது தொடங்குகிறது. ஜூன் மாதம் 21ஆம் தேதி அவர் பிறந்த நாள். எனவே இப்போது அவர் பிறந்து 100 ஆண்டுகள் ஆகின்றன. 99 ஆண்டுகள் நிறைவடைந்து ஆணைமுத்து அவர்களினுடைய 100ஆண்டு தொடங்கும் இந்த நேரத்தில் அவருடைய பணிகளை தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது நம் அனைவருக்குமான கடமையாகும்.